பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபிஸ். இன்னைக்கு டயட் ரெசிபியில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிளாக் காஃபி வித் கோகனட் ஆயில். என்னடா காஃபி நார்மலாகவே சில பேர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்னன்னா டயட்டில் இருக்கும்போது பிளாக் காஃபி குடிக்கலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக குடிக்கலாம், ஆனால் லிமிட்டோடு இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது, ஈஸியும் கூட. ஆனால் அதோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏராளம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலையில் எந்திரிச்சதும் எது இருக்கோ இல்லையோ நம்மள சில பேருக்கு காஃபி கண்டிப்பாக இருந்தாகணும். அதுவும் பெட் காஃபி இல்லாமல் சில பேர் படுக்கை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. காஃபிக்கு அடிமையாக இருக்கிறவங்க கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை. காஃபி குடித்தா மட்டும்தான் அவங்களால வேலை செய்ய முடியும். சில பேருக்கு காஃபி ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த டேயே ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த அளவுக்கு காஃபி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் காஃபி உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை இல்லை. காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லது. காஃபியை பற்றி இவ்வளோ லெக்சர் கொடுக்குறீங்க, ஆனால் காஃபியோட யூசஸ் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்குகிற பேக்கெட் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. தனியாக காஃபி பவுடருக்குன்னு ஒரு கடை இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக சீட் இருக்கும், அதை அவங்க அரைச்சி தருவாங்க. அந்த காஃபி பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. அப்பாடா இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 கப் அளவு குடிக்கலாம். சரி, இந்த காஃபி பவுடரால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனநிலை, நினைவாற்றல், எச்சரிக்கை போன்ற சில மூளையின் செயல்பாட்டை காஃபி தூண்டி விடுதான். அதனால தான் வேலை பார்க்குறவங்க அடிக்கடி காஃபி குடிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயத்தில் ஆற்றல் திறனை அதிகரித்து சோர்வு திறனை குறைக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான விஷயம் உடல் எடையை குறைக்குது. காஃபில கஃபைன்ங்கிற கண்டென்ட் இருக்கு. இது மெட்டபாலிசத்தை துரிதப்படுத்துது. இதனால கொழுப்பு வேகமா எரியப்பட்டு உடல் எடை குறையுது. இதனால காஃபி குடிச்சா மெலியலாம் அப்படிங்கிறது இல்லை. கஃபைன் உட்கொள்ளும் அளவை நம்ம கண்டிப்பா குறைச்சிக்கணும். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். கண்டிப்பா நீங்க வெள்ளை சுகர் இதுல சேர்க்க கூடாது. 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 40லேருந்து 60 கிலோ இருக்கிறவங்க 3 டீஸ்பூனும், 60லேருந்து 80 கிலோ இருக்கிறவங்க 4 டீஸ்பூனும், 80 கிலோ இருக்கிறவங்க 6 டீஸ்பூனும் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் கொழுப்பான ஐட்டம், இதை போய் சாப்பிட சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல கொழுப்பு. இது கெட்ட கொழுப்பை எரிக்கும். அதுவும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெய், தேங்காவை அப்படியே நம்ம சமைக்காமல் சாப்பிட்றதால நல்ல கொழுப்பு நம்ம உடல்ல போய் சேரும். கேரள மக்கள் ரொம்ப அழகாகவும் முதுமையில இளமையாகவும் தெரிவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறதுனால தான். தேங்காய் எண்ணெய் குடிக்கிறதுனால மெட்டபாலிசமும் செரிமான மண்டலமும் சீராக இயங்குது. இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு உடல் எடை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையும். குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம், தொப்பை. இந்த தொப்பையில் உள்ள கொழுப்பை ஈஸியாக கரைக்குது இந்த தேங்காய் எண்ணெய். அதே மாதிரி குடல் புண்ணை எல்லாத்தையுமே சரியாக்குது, உடலை சீராக இயங்க வைக்குது. கண்டிப்பாக இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. காஃபி பவுடர் பற்றியும் தேங்காய் எண்ணெய் பற்றியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சரியான திட்டமிடுதலோட டயட் இருங்க. ஒரே நோக்கத்தோட மன தைரியத்தோட டயட் இருங்க. வெயிட் லாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.